வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கபனரி ஆஃப் த அயர்ன் ஃபோர்ட்ரஸ் சீசன் 1 எபிசோட் 8 தி சைலண்ட் ஹண்டர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லிபரேட்டர் எல்லாருமே வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே கொண்டாடிட்டு இருப்பாங்க. மும்பை பார்த்தீங்கன்னா அவளோட அண்ணன் கிட்ட பேசிகிட்டே இருப்பான். அண்ணா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த அயர்ன் ஃபோர்ட்ரஸில் என்ன மாதிரி ஒரு கபானீர் இருக்கிறானம்மா, அவன் வந்து அவனே ஆப்ரேஷன் பண்ணி எப்படி மாற்றிட்டானம்மா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பிபா வந்து பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அயமே வந்துட்டாங்க. நான் தான் அயமே யோகமோ ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ, அப்படின்னா அந்த ஊர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு பிபா வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே, ஆமாம் மகினா டோஜன் என்னோட மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அயமே பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட தங்கச்சி தான் நாங்கள் ரொம்பவே நாடி வந்திருக்கிறோம், இவங்க மட்டும் இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே செத்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அயமே பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இக்கும் வந்து கோவம் வந்துட்டே இருக்கிறான். ஆனால் இவன் தானே நான் சொன்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மம்மி சொல்லிட்டே இருக்கிறாங்க. எனக்கு நல்லாவே உன்னை பற்றி தெரியுமே, இப்போ தான் மம்மி சொன்ன அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தான் அந்த மம்மிக்கு வந்து நீங்கள் வீக்காக இருக்கிறவங்களாம் சாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி கேட்குறான். டே, எதுக்கு அப்படி கேட்டுட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் கிட்ட அப்படிங்கிறாங்க. மம்மை கோவப்படாதப்போ என்னோட பாடி செக்அப் பண்ணிக்கிறேன் நம்மளோட ட்ரெயினில் அப்படிங்கிறாங்க. மம்மை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேகமாக போயிட்டா. இங்கே ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருக்குதுல்ல, நம்ம எங்கேயாவது உள்ளே போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெயின்குள்ளே போயிட்டாங்க, அந்த லிபரேட்டர் ட்ரெயின்குள்ளே. லார்ட் பிபா வந்து ஷோகனோட பையன், அவர் வந்து எங்களுக்கு வழி கட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படி முன்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏர் ப்ரெஷர் லீக் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற ஒருத்தங்கிட்ட பிபா கேட்குறப்ப, இங்கே வந்து ப்ரெஷர் லீக் ஆகிட்டே இருக்குது, அதை நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி நானும் வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிபா போயிட்டே இருக்கிறான். இது ரொம்பவே அழுக்கான வேலை அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, கவானையை கொள்றதை விட இது ஒன்றும் அழுக்கான பெரிய அழுக்கான வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இவன் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிக்கிறான். பிபா வந்து நீங்கள் போய் அவனை போய் ரெஸ்ட் எடுக்கிறக்கு இடம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களை கூட்டிகிட்டு உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்க நிற்க வச்சுட்டு போயிடுச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துன்னு ஒருத்தர் வந்துட்டு, அடடா உங்களோட வாஸ்வாடை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேட்குறான் குருசு கிட்ட. நான் வந்து உன்னோட டீம் லீடரை வந்து எனக்கு இன்வைட் பண்ணாலும் தான் வந்தேன், நானே ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியில் குத்த வரான். என்னடாச்சு, என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, இந்த பூச்சி தான் நான் குத்த வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஏகப்பட்டது உள்ளே போயிட்டே இருக்குது. இக்கமும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட போன தடவை கேட்டே இல்லை அந்த கேள்வி, வீக்காக இருக்கிறவங்க சாகணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறவங்க எப்போவுமே வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான அர்த்தத்தை வந்து நான் இப்போ முழுசாக அவங்ககிட்ட சொல்லட்டா. வீக்காக இருக்கிறவங்களாம் எப்படியோ சாக தான் போகிறான், ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறவங்க எப்படியோ வாழத்தான் போகிறான், அதான உலக நீதி, உனக்கே தெரியும் இக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா மும்பைக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன், அவள் வந்து சாகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து அவளுக்கு சக்தி வந்தது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இக்கோ வந்து ரொம்ப ஆச்சரியம் அடைகிறான். அப்படின்னா நான் அவளுக்கு பண்ணதில் சரி தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிபா வந்து பேசிகிட்டே இருக்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவரு மேலே எல்லாமே வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க ஒரு சோல்ஜர்ஸ் எல்லாமே. அந்த செவரு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கபானி ஓடி வந்துட்டே இருக்குது. கபானி மறுபடியும் ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இங்கே லிபரேட்டர் கொள்றதுக்காக ஒரு ஆளுங்க ரெடியாக இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட பிளான் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ நீ சொல்லி இக்கமோ அந்த கபானி எல்லாமே வந்துருச்சு, நீ என்ன பண்ண போகிற, உயிர் வாழ போறியா இல்லை சாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் நின்று சண்டை போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி, நான் போர்க்களத்தில் ஒன்று சந்திப்போம் அப்படிங்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, இங்கே எத்தனை கபானி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஏகப்பட்ட கபானி வருது, அதனால் பெரிய கேனர்லையுமே யூஸ் பண்ண தேவையில்லை, குட்டி குட்டி கேனன் தான் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து கபானியை கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்வாடாலுமே தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரேயர் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே அயர்ன் ஃபோர்ட்ரஸ் இருக்கிறவங்க நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இக்கமாக பார்த்தீங்கன்னா வேகமாக முன்னாடி போயிட்டு இருக்கிறான் சண்டை போடுறதுக்காக. நம்மளால இது மட்டும் தான் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேகமாக கிளம்பிட்டே இருக்குது. என்னது லிபரேட்டர் ட்ரெயின் இவ்வளோ வேகமாக கபானி இருக்கிற இடத்துக்கு முன்னாடி போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிபாங்கிறவன் ஸ்வாட் எடுத்து முன்னாடி போயிட்டே இருக்கிறான். ஸோ கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா கபானி இருக்கிற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து நின்றுச்சு. நின்றதுக்கப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட் அப்படியே திறக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் அந்த கேனன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தாக்குதல் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பேர் கேனன் அப்படி தூக்கி போடுறாங்க. ஸோ அந்த கேனன் வெடிச்சதுனால அங்கே ஏகப்பட்ட கபானி பார்த்தீங்கன்னா செத்து போயிடுச்சு. இருந்தாலுமே ஏகப்பட்ட கபானி அங்கே வந்துகிட்டே இருக்குது. ஃபோர்த் நீ போய் உன்னோட ஆட்டத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஃபோர்த்தோட சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 பேராட்ட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க. கன் அப்படி போய் எடுத்து போட்டுன்னு எல்லா கபானியோட தலையிலும் வச்சுட்டே இருக்கிறாங்க. இங்கே ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாய் பிளந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன டேரெக்டாகவே நான் எல்லாமே ஊருக்குள்ளே இப்படி பூந்துட்டானுங்க கபானியை கொள்றதுக்கு, என்னது இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாமே வாய் பிளந்துட்டே இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க பண்ணுறத சரியான முறை, கபானியை கொள்றதுக்கு நம்ம தூரத்துலேருந்து அடிக்க தேவையில்லை, நம்ம கிட்ட போய் அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே இக்கோமோ பார்த்தீங்கன்னா இன்னொரு சயின்டிஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்குது. என்னது கணக்கில் இல்லாத ஒரு கபானி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இக்கோமோ வந்து ஒருத்தன் கணக்கு எடுத்துகிட்டே இருக்கிறான். ஸோ இவங்களோட சோல்ஜர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடி வாங்கினாலும் அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்கள சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறாங்க, எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல். பிபாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கபானி இருக்கிற மாதிரி ஒன்றா உடல் இருக்குது. அந்த கபானி பார்த்தீங்கன்னா கையில் 2 கத்தி எடுத்துகிட்டு வருது. அது 3மே பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்க வரும்போது கரெக்டாக ஒரு கபானியை தூக்கி போடுது. ஸோ வண்டியிலேருந்து வந்துட்டு இருந்த ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அவன் மேலே கீழே விழுந்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா
புரண்டு விளம்பி கீழே வந்துட்டான். அண்ணா இந்த கபானியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மும்மை வந்து வேகமாக போயிட்டு இருக்கிறா. ஹொரோபி நீ போய் அவளுக்கு பேக்கப் பிளானர் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் மாதிரி போடுறா. அவளோட கண்ணு பளிச்சுன்னு ரெட் கலரில் மீண்டியர் இருக்குது. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு கபானியாக மாதிரி இருக்கிறா. என்னது இங்கே 2 கபானி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த 3 கபானி ஒன்றா பாடி இருக்கும்ல, ஸோ அந்த பாடி பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொன்றா பிரித்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. மும்மைக்கு ஹெல்ப்பாக இந்த ஹொரோபியும் பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டே இருக்கிறா. அவளோட கத்தியை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கபானியை குத்தி கொண்டுகிட்டே இருக்கிறா. ஸோ இங்கே பிபா பார்த்தீங்கன்னா குதிரையில் ஏறிட்டு வேகமாக போயிட்டே இருக்கிறா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னோக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் லிபரேட்டர் கொள்றதுக்காக நிர்வச்சிருப்பாங்களா போன எபிசோடில், அவன் பார்த்தீங்கன்னா கொள்றதுக்கு வந்துட்டான். நான் இப்போ உங்களை கொள்றதுக்கு தான் என்னோட முதல் வேலையை அங்கே எனக்கு கொடுத்துருக்குறாங்க புது வேலையில். அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் உங்கள் பக்கம் திரும்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே இருக்கிறாங்க கூட சொல்லிடுவேன். அதனால் உங்களோட வார்த்தைக்காக தான் நான் இப்போ காத்துட்ருக்கிறேன். நீங்கள் இப்போ கூப்பிட்டா கூட நான் உங்களோட வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓ அப்படியே விஷயம், ஆனால் நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி பிபா பேசிடுறான். ஓ அதுதான் உங்களோட பதிலா அப்படின்னா சரி, உங்களை நான் கொள்றது கூட இப்போ தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தியில் கொத்த வரான். ஸோ பார்த்தீங்கன்னா பிபா வந்து அசால்ட்டாக தப்பிச்சு போயிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் பதறிட்டு ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இன்னோக்கி கத்திட்டே இருக்கிறான். இங்கே இக்கோ மறந்துக்கிட்டு வேணாம் அவனை கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் பதறிட்டு ஓடி வரான். அதெல்லாமே ஒன்றுமே கேட்காம பார்த்தீங்கன்னா சொதக்குன்னு அந்த இன்னோக்குங்க சொல்லிட்டு இருக்கிறவனை பிபா வந்து குத்திட்டான். எதுக்காக நீ அவனை குத்துன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இக்கோமா வந்து இவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஏப்பா தம்பி உனக்கு இவன் யார், உனக்கு யாரோ சொந்தமா இல்லை நெருங்கிய அண்ணனா என்ன அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு யாருமே இல்லை, அவன் வந்து உதவின்னு ஒருத்தர் கேட்டான்ல, அவனை நீ உதவி காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இக்கம்மா வந்து பிபாட்ட சண்டைக்கு போகிறான். டே பைத்தியக்காரா, அங்கே பிபா தாண்டா ஆபத்தில் இருந்தது, அதனால தான் அவர் கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்கிமே வந்து ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கிறான். வேணா கம்முன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே லிபரேட்டர் கொள்றதுக்காக ஆளுங்க வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே டப்புன்னு வந்து இவங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு இங்கே கூட வரீங்களா, யார் உங்களை அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து சொல்ல இல்லை, நான் ஒன்றை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரியூன்னு 4th ஒரு படம்ல அவன் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டான். என்னை தயவு செஞ்சு இக்கமா பண்ணதுக்காக மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயாமே அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உங்களோட லிபரேட்டர் ட்ரெயினோட உங்களோட ஃபோர்ட்ரஸும் எங்களோட சேர்ந்துக்கிருந்து எங்களோட கொங்கோக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிபா வந்து பேசிகிட்டே இருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா தங்களோட ஃபோர்ட்ரஸை இந்த லிபரேட்டர் ட்ரெயினோட கனெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. எப்படியும் நம்ம எல்லாருமே லிபரேட்டர் கூட தான் இருக்கிறதா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே ஜாலியாக இருக்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஐயாமே குருசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனக்குடைச்சலாகவே தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. இங்கே இக்கமாவும் டக்கிமி பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்டா என்னடாச்சு எதுக்கிட்ட அப்படி அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. டே உனக்கு ஒன்று தெரியுமா, மும்மை வந்து கபானியில் கடி வாங்கினதே இல்லை, ஆனால் அவள் வந்து கபானேரிய மாதிரி இருக்கிறா அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்களே இவ்வளோ வாலண்டியராக மாற்றிருக்காங்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வருது. மும்மைக்கு வந்து நான் சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன், நீ சக்தி வாய்ந்தவளாக இல்லைனா கொலையாக சாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி அவங்க அம்மாவை கொன்னவனை பார்த்தீங்கன்னா கத்தியிலே குத்திருப்பா. அவ்வளவுதான், உன்னோட வாழ்க்கை இப்போ ரொம்பவே சக்தி வாய்ந்தவளாக மாறப்போகுது. நீ உங்கள் அம்மா மாதிரி வீக் இல்லை, இனிமேல் நீ யாரையுமே நம்பி இருக்கவே வேண்டியதில்லை. உங்கள் அம்மா ரொம்பவே வீக், அதனால செத்துட்டாங்க, நீ ஸ்ட்ராங்கரு, நீ யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்மையோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊசி மாரி போடுறாங்க. அந்த ஊசி பார்த்தீங்கன்னா இவளோட நரம்பு முழுக்க அப்படி பாதிச்சு இவளு பார்த்தீங்கன்னா ஒரு கபனேரியா மாறுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு ஒரு லெபார்ட்டரியில் பார்த்தீங்கன்னா இங்கே மும்மையே ஒரு ரிசர்ச் டெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்தது, இருந்தாலுமே எல்லாமே கரெக்டாக முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மும்மை உனக்கு ஒன்றும் பயமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிபா கேட்கும்போது இல்லை எனக்கு எல்லாமே எந்த பயமும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் சரி உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்மை வந்து பிபாட்ட கேட்குறான். எனக்கு வந்து இந்த அயன் ஃபோர்ட்ரஸோட மாஸ்டர் கீ மட்டும் வேணும், நீ போய் அயமேட்டு வாங்கிட்டு அப்படிங்கிறாங்க. அயமேட்டு வாங்கிட்டு வரது அப்படிங்கிறாங்க. ஏன் அயாமே என்ன உன்னோட சக்தி வயலையே என்ன, நீ அவளை ஒரே படம் போட்டுற மாட்டேன், அதனால் நீ போய் அதை வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிபா வந்து சொல்லிட்டு இருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மனசோடய அப்படி போய் எப்படியாவது வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. இங்கே பிபா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ப்ளூ கலர் ஹார்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஃபியூஸ்டு காலனின்னு சொல்லிட்டு ஒரு இதே இருந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே இருக்குது. எதுக்கு எங்களுக்கு உயிரோட கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிபரேட்டர் கொள்றதுக்காக ஆள் அனுப்புறாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சி வச்சிருக்காங்க. நாங்கள் நீ யாருன்னு எங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்களுக்கு சப்ளை பண்ணுற ஆறுதான வெப்பன்ஸு, நீ ஒழுங்காக பண்ணதுனால தான் நாங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் இருக்க எல்லாமே ஏகப்பட்ட பேர் செத்து போனோம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு போட்டு தள்ளிடுறான். இப்போ நீ ஏதாவது பேசுகிறியா இல்லை உன் தலையில் ஓட்ட போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இக்கமாவுக்கு வந்து மேலே பேசிகிட்டு இருப்பாங்க, இதை பற்றி எது பேசணும்னு சொல்லி ட்ரெயின் மேலே பேசிகிட்டு இருப்பாங்க. அவனோட தலையில் பார்த்தீங்கன்னா கபானே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்டா என்னடாச்சு அப்படிங்கிறாங்க. டே இங்கே எது கபானே இருக்குதுடா, அந்த ஃப்ரண்ட் லிபரேஷன் ட்ரெயினில் எதோ கபானே ஏகப்பட்டது இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே ஐஎம்ஏ இருக்கிற ரூமில் பார்த்தீங்கன்னா மும்மை வந்துட்டு ஐயாமே எனக்கு உன் மாஸ்டர் கீ வேணும், அதனால் எனக்கு மரியாதை கொடுத்துருன்னு ரொம்ப வீக்கானவை, என்கிட்ட எல்லாம் அடி வாங்கி செத்து போயிடாது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யுக்கினா வந்து வெளியே வந்து கேட்டுகிட்டே இருக்கிறா. மாஸ்டர் கீ உனக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐயாமே வந்து கேட்டுகிட்டே இருக்க, என்கிட்ட எதிர்த்து பேசாத, தயவு செஞ்சு அந்த கீயை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா நீ வந்து என் கையிலே செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மும்மை வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கிறா. அந்த இடத்துல யுக்கினா பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் கீ தானே வேணும், எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்மைட்டு ஒரு சாவி கொடுக்குறா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளுக்கு எதுக்கு
மாஸ்டர் கீ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யுக்கினா. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சாவி அவகிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அயாமி கேட்டதுக்கு நான் வந்து அவகிட்ட வெறும் பாய்லர் சாவி தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாய்லர் சாவி எடுத்துகிட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா பிபாட்ட கொடுக்கும்போது இது ஃபேக்கு, இது வந்து உண்மையான சாவி இல்லை, இது மாஸ்டர் கீ சாவி இல்லை, இது ஒரு பாய்லர் கீ சாவி அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன ஏமாற்றிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாரு, அவங்க ஒன்று முழுசாக நம்பவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த இக்கோமோங்கிற பையன் கதவு தட்டிகிட்டே இருக்கிறான். இன்னொரு தடவை அவன் நம்ம வேலையில் வந்து குறுக்கிட்டானா அவனை நம்ம கொள்றதுக்கும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிபா வந்து பேசியிருப்பான். சரி நான் இனிமேல் அவனை நம்ம வழியில் வராமல் பார்த்துக்கிறேன், நான் போய் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்மை வந்து கதவை திறந்துட்டு வெளியே வரா. மும்மை நீ என்ன உள்ளே பண்ணிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு நீ என் கூட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பேச பேச அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அயாமையும் டக்கிமியும் பார்த்தீங்கன்னா அங்கே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நிஜமாலுமே நீ வந்து கபானே ஏரியா மாறதுக்கு கபானே கடிச்சு நீ மாறல, உன்னை டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இக்குமா வந்து கேட்குறான். ஆமாம் அதுக்கு என்ன, இப்போ நான் வந்து வீக்காக இருக்கிறதுக்கு விரும்பல, அதனால தான் நான் எங்கள் அண்ணன் கிட்ட நானே ஒரு கபானே ஏரியா மாறதுக்குன்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. எதுக்காக நீ அப்படி பண்ண, பைத்தியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இக்குமா வந்து கேட்குறான். உனக்கு அதை பற்றியில் என்ன கவலை, நான் வந்து சக்திவாதியில் இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்மை பேசிகிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன ஏகப்பட்ட டெஸ்டிங் சாம்பிஸ் இருக்குது, அதை வச்சு தான் உன்னை டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கானு அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனிமையோட எல்லாமே நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா தானே எல்லாமே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்மை வந்து அவ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறா. ஒரு நிமிஷம் நில்லு, அவங்க இப்படி பண்ணுறதால எனக்கு சரியவே படலை, அதனால் தயவு செஞ்சு என் கூட அந்த ஃபோட்டோஸுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். மரியாதை இங்கேருந்து கை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்மை வண்டி எத்தி மிதிச்சுட்டு எங்கள் அண்ணன் பண்ணுறதே எல்லாமே சரி, எங்கள் அண்ணனுக்காக நான் என் உயிரை கூட தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் அப்படி பேசும் பேசாத மாதிரி அவள் பாட்டுக்கு இது போயிட்டே இருக்கிறா. ஏன்டா நீ பிபா பற்றி இவ்வளோ தப்பாக நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்கிமி கேட்கும்போது உனக்கு இது புரியதர சொன்னாலுமே முன்னாடி அவன் வந்து இனோக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொண்டான்ல அந்த போர்க்களத்தில், அவன் வந்து அவனை கொல்லும்போது ஒரு வெறித்தனமாக சிரிச்சுட்டே இருந்தான். அந்த சிரிப்புலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் வந்து ஹீரோ இல்லை, அவன் தான் இங்கே இருக்கிறதுலே மெயின் வில்லன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாம்பிள் வச்சிருக்கிற கபானை பார்த்தீங்கன்னா எல்லாமே கதறி கத்திக்கிட்டே இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கதறிலே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கவே படுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் போய் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களை புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.